நான் வந்து எல்லா ஹீரோ கூட நடிச்சிருக்கேன். சிவகுமார் அவரோட ஆக்ட் பண்ணலை. சிவகுமார் சின்ன பையனை எங்களுக்கெல்லாம் அவரோட ஆக்ட் பண்ணலை. வருத்தப்படாதீங்க மேம், விரைவிலே அதுக்கான ஒரு வாய்ப்பு வரும், நாங்கள்லாம் நம்புகிறோம். இந்த மேடையில் அதை நிறைவேற்றிடலாம் மேம். பாக்யராஜ் அவர் ஃபேன் தான். ஆனால் கிட்ட போவேன், அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ தெரியாது. இதோ உங்கள் ஐயோ வாங்க, ஐயோ ஒரு போட்டோ. இங்கே சித்ராலயா கோபு சார் வந்திருக்காரு. அண்ணா நீங்கள் பிஸ்கெட் ஊட்டி விடுவீங்க எனக்கு, இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். சிவா வந்து என் வீர திருமகன் படம் பார்த்துட்டு என்னுடைய ஃபோட்டோ எழுதி வச்சுருக்கேன்னாரு. அது இன்னும் வரல, என் கைக்கு வரல. Kanan Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம், பிரிண்டிங் பார்ட்னர் RS கிராஃபிக்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், PR பார்ட்னர் வி ஃபார் யூ, ஃபோட்டோகிராஃபி ஒண்டர் விஷுவல்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பார்க் அலன்சா, மெடிக்கல் பார்ட்னர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் சேர்ந்து வழங்கும் இது டூரின் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. Stars of the golden period எங்க முன்னாடி இருக்காங்க. ராஜஸ்ரீமா, சச்சுமா, ஷீலாமா அண்ட் குட்டி பத்மினிமா. இந்த வருஷம் ஃபஸ்ட்டு டைம் இந்த அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து சிவகுமார் அவரோட ஆக்ட் பண்ணலை, ஆனால் அவரோட ஃபேன். எல்லா ஹீரோ கூட நடிச்சிருக்கேன். சிவகுமார் அவரை தான் விட்டுட்டேன். வருத்தப்படாதீங்க மேம், விரைவிலே அதுக்கான ஒரு வாய்ப்பு வரும், நாங்கள்லாம் நம்புகிறோம். இந்த மேடையில் அதை நிறைவேற்றிடலாம் மேம். ஐயோ எனக்கு ஆக்டிங் பற்றியே மறந்து போச்சம்மா, ரொம்ப வருஷமாயிடுச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, எனக்கு நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய படங்க நான் பார்த்த படங்க. பாக்யராஜ் அவர் ஃபேன் தான். ஆனால் மேடம், ஒரே மேடையில் ஒரு ஹீரோயின் தன்னுடைய ஹீரோவையும் டைரக்டரையும் செலக்ட் பண்ணதை நான் இப்போ தான் மேடம் பார்க்குறேன். நான் பயங்கரமான ஃபேனுங்க அவருக்கு. ஆனால் கிட்ட போவேன், அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனால் பேசுறதுக்கு எனக்கும் பயம். ஆனால் நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்த நிறைய படங்க அவரோட படங்க தான் நான் பார்த்துருக்கேன். அவரோட ஃபேன் நான். ஏன்னா இது வரைக்கும் அவர் படமெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா எங்கள் பிரதரோட சின்ன சின்ன பசங்களோட சினிமாவுக்கு நான் வந்து சென்னைக்கு வரும்போது ஹைதராபாத்லேருந்து படம் பார்க்க போவேன். அப்போ அவரோட படத்தில் எல்லா படத்துலையுமே ஒரு மீனிங் இருக்கும். அப்புறம் இது வரைக்கும் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, அப்போ அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இவர் அந்த ஒரு மாதிரி லவ் சீன்ஸ் அது வந்தால் கீழே பணம் போட்டுட்டு ஐயோ விழுந்துருச்சு தேடுங்க தேடுங்க சொல்லுவார். ஐயோ அந்த சீன் என்னால் மறக்கவே முடியாது. இப்போ கூட அவரை பார்த்து அந்த சீன் தான் ஞாபகம் வரும் நிறையா. ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கெல்லாம் பொழுது போகிறதுன்னா டேப்பு இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி படங்க தான் பார்த்து எனக்கு அவர் பற்றி சொல்லணும்னு தோணிடுச்சு. ஏன்னா நான் ரிட்டையர்டான புதுசில் நிறைய படங்க பார்த்தது அவரோட படங்க தான். நிச்சயமா மேம், நாங்க எல்லாருமே சாரோட ஃபேன்ஸ். ஆனா அவ்வளோ பழக்கம் இல்லை எனக்கு நேரில். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க எல்லாம் சேர்ந்து ஆக்ட் பண்ணோம். ஒரு சிவகுமார் சின்ன பையனை எங்களுக்கெல்லாம் அவரோட ஆக்ட் பண்ணல. ஏதோ உங்கள் விருப்ப இயக்குனர். ஐயோ வாங்க, ஐயோ ஓகே தேங்க்யூ. ஒரு போட்டோ எடுத்து என் பையன் ஃபேவரட் மேம். சொல்லுங்க மேம், பத்மினிமா சொல்லுங்க. இங்கே சித்ராலயா கோபு சார் வந்திருக்காரு. அண்ணா நீங்கள் பிஸ்கெட் ஊட்டி விடுவீங்க எனக்கு, இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். சித்ரா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அ லவ்லி
அக்கேஷன் அண்ட் அ பியூட்டிஃபுல் அவார்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியோட மோஸ்ட் ஜீனியஸ் அண்ட் மார்க்கண்டேயர்னா சிவகுமார் சார் தான். அவர் கையால் அவார்டு வாங்குறது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அவர் கூட குட்டி பாப்பாவை ஆக்ட் பண்ணேன்னு சொன்னார், பெரியவளை ஆக்ட் பண்ணேன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் பண்ண சீரியலில் எனக்கு ஹீரோவாக ஆக்ட் பண்ணார். ஸோ அதையும் என்னால் மறக்க முடியாது. டெலிவிஷனில் முதல் பெண்மணியாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு நான் இருந்தாலும் யூடியூப்பில் முந்திக்கிட்டார் சித்ரா சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவர் நீடூடி நல்லா வாழணும், நல்ல ஹெல்த்தோடும் நிறைய வெல்த்தோடும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். சச்சுமா எப்படி இருக்கு இந்த அனுபவம்? நல்லா இருக்கேன்ப்பா. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரேம் அண்ட் ஃபேம் இந்த அவார்டு விழா இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மேலும் மேலும் வெற்றி அடைய வேண்டும். இன்னும் பல கலைஞர்கள் இதில் அவார்டு வாங்கணும். சினிமாவில் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, 75 வருஷம் நான் ஸ்கூலே பார்த்ததில்ல, ஃப்ளோர் தான் பார்த்துருக்கேன். முதல்ல சென்ட்ரல் ஸ்டுடியோவில் ராணின்ற படத்தில் கோயம்புத்தூரில் ஏஎஸ்ஏ சாமி இயக்குனர் அவர்களால் பானுமதி அம்மாவுக்கு ஜூனியராக நான் அறிமுகமானேன். ஸோ அதிலேருந்து எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்களோ என்னுடைய ரிலேஷன்ஸோ என் கூட பிறந்தவங்களோ எல்லாரும் இருந்தாலும் இந்த சினிமா தான் என் குடும்பம். அதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தான் எனக்கு எல்லாமே அவங்க. ஸோ அதனால் நான் அவங்களோட நிறைய பேரோடு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் புதுசாக இருக்கிறவங்களோடையும் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவாஜி அண்ணன் அவர்கள் சொல்லுவார், நமக்கு எந்த அவார்டு யார் ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்தாலும் ரசிகர்கள் நம்மளை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவங்கள நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கணும்னு அண்ணன் மட்டும் இல்லை, புரட்சி தலைவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவங்க இன்றைக்கும் எங்களை மறக்காமல், ஏன்னா இந்த டிவின்னு வந்ததுனால ஏதாவது இந்த காதலிக்க நேரம் இல்லை போடாத சேனலே இல்லை, ஏதாவது ஒரு சேனலில் டெஃபினட்டாக ஓடிட்டுருக்கோம். இந்த கோபு சார் வந்திருக்காரு, 93 வயசு. அவர் தான் இந்த வசனங்கள்லாம் எழுதினது. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய பேரோட, அதாவது ஹீரோயினாக ஆக்ட் பண்ணலேன்ற வருத்தம் பெருசாக இல்லை, முதல்ல இருந்தது. ஆனால் நான் உடனே எனக்கு காதலிக்க நேரம் இல்லை கிடைச்ச உடனே அது அன்னைக்கு மாறினதுனால இன்னி வரைக்கும் இந்த சினிமாவில் என்னால் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் சந்தோஷந்தான். சிவா என் வீரத்திருமகன் படம் பார்த்துட்டு என்னுடைய ஃபோட்டோ எழுதி வச்சுருக்கேன்னாரு. அது இன்னும் வரல, என் கைக்கு வரல. நானும் அவரும் ஒரு புது படத்தில் ஆக்ட் பண்ணோம். அது புதுசாக ராவணன்னு, அவரும் பத்திரிகையாளர் தான். பாவம் ரொம்ப ஆசைப்பட்டு சிவா ஜூனியர், அப்போ நான் பெரிய ஹீரோயின். அப்போ தான் சொன்னார், உங்களுக்கு எல்லாம் நடக்கும், நான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு ஒரு ரூம் கூட சரியாக கொடுக்கல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் அவர். ஸோ ஒரு சாங்கெல்லாம் எடுத்தோம். சினிமாவில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். 5000 அடி 3000 அடியோட படங்கள் நிறைய நின்று இருக்குது. அந்த மாதிரி படத்தை எடுத்தாலே இன்றைக்கி ஒரு பெரிய படமே போடலாம், அந்தளவுக்கு இருக்குது. பாக்யராஜ் சாரோட எனக்கு ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் முந்தானை முடிச்சு 2 சொல்லி ஒருத்தர் பாவம் ரொம்ப ஆசையாக இருந்தார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, ஏன்னா அதில் ஒரு நல்ல கேரக்டர், அந்த குழந்தை பெருசாகிது. நான் கூட கேட்டேன் பாக்யராஜ் நீங்கள் தான் அதை டெவலப் பண்ணணும். இல்லைம்மா, அது சரியான ஆள் வரல, என்னால் பண்ண முடியல இப்போது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எத்தனையோ நல்ல கலைஞர்கள், டைரக்டர்ஸர்கள், பிஆர்ஓ, முதல்ல பிஆர்ஓன்னு ஆரம்பித்தது யாருன்னா ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தார் அவர் குமுதத்தில். எனக்கு 13 வயசோ 12 வயசோ அந்த குமுதத்தில் ஒரு கதை வந்தது. நானும் சூரியகுமாரும் அந்த இதில் அந்த குமுதத்தில் அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டார். அதுக்கப்புறம் தான் ஏவிஎம்மே என்னை பார்த்தாங்க அவங்க. கரெக்டு. இது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழா மேலும் மேலும் இன்னும் சிறப்பாக நடக்கணும்னு, நிறைய வருஷம் நடக்கணும், அவங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கணும்னு வாழ்த்துறேன், கடவுளை வேண்டுறேன். நன்றி, வணக்கம். அந்த காலத்தில் எங்களுக்கு கேரவான் கிடையாது, பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அந்த மரங்களுக்கு அடியில் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசுவோம். ஆனால் இப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் கேரவான். நான் கூட இப்போ கொஞ்சம் படங்கள்லாம் நடிக்கும்போது கேரவான் கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்படியே உயிர் போகிற மாதிரி இந்த கேரவான்லையும் தமிழ் ஃபீலுங்கிறது கிரேட். ஒன்லி தமிழ் டைரக்டர்ஸ் மட்டும்தான் நடிப்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு.
நீங்கள் என்ன இது அந்த காலத்துல எல்லாம் வந்து கத்தி கத்தி பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்கன்ட்டு. காதலன் கூட பேசணும், என்னங்க இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமா, இன்னைக்கு பேசுறது கூட என்னங்க இன்னைக்கு நைட் நம்ம ஓடி போயிடலாமா. இன்னைக்கு கனவு கன்னிகளோட ராசியம் துள்ளுவதுற இளமை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.